நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. எல்லாரும் சொல்லுவோம் வாய்களை திறந்து. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. மீண்டும் பாடுவோம் ஆமென். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. ஆமென். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. பாடுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் வாழ்ந்தது பாடுவோம். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டும் இந்த காலை நேரம், உங்க கிருபை வேண்டுமே. சொல்லுவோம். உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமே இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் ஆண்டவரே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை. சொல்லுவோம். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபை. உங்க கிருபை வேண்டும். சொல்லுவோம். வாய்களை திறந்து பாடுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமே இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது பாடுவோம். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்ல. பாடுவோம். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்ல. உங்க கிருபை ஆமென். உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்ல. உங்க கிருபை வேண்டும் ஆமென். உங்க கிருபை வேண்டும். எல்லாரும் கேட்போம். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க
கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் ஒன்று சொல்ல பாடுவோம். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் ஏதும் இல்ல. ஆமென். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, என் திறமை என்று சொல்ல தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. ஓ தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. ஆமென். தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லை. ஆமென். உங்க கிருபை இல்லைனா இப்போ சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாரும் சொல்லுவோம். இயேசுவே. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே, அது உம்முடைய கிருபையால. ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த காலை நேரத்துல அவருடைய சுத்த கிருபை காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகளால் நம்ம நிரப்பதனால தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்பது அவர் கிருபை. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. உங்க என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டும் சொல்லுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா இந்த காலை நேரத்துல? அவருடைய அநாதி கிருபை, அவர் நம்மை நேசித்து நம்மை உருவாக்கி அவருடைய ஆலயத்திலே, மகிமையுள்ள அவருடைய ஆலயத்திலே தேவன் நம்மை ஆராதிக்க வைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை நாம் அறிந்து கொண்டு அவர் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை தெரிந்தெடுத்து கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராய் நம்மை கொண்டு வந்து அவர் நம்மை ஆராதிக்க வைக்கிறார். ஆமென். அவருடைய அன்பு ஒரு விலையேறப்பெற்றது. நேற்றைய தினத்தில் ஒரு இடத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். இப்போ எங்களோட ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்போ அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பேரண்ட்ஸ், அந்த அம்மா வந்து அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து 2 பிஸ்கட் எடுத்து கொடுத்தாங்க. அப்போது எனக்கு வந்து இது எங்கம்மா எனக்கு பண்ணது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டில் என்ன தான் சாப்பாடு கொடுத்து கூட்டு போனாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மீட்டிங் போகும்போது என்ன ஆகும், அப்போ தான் அம்மா வயிறு பசிக்குது ஏதாவது ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், கேட்கும். நம்ம பிஸ்கட் பாக்கெட் கொண்டு வர்றது பிள்ளைங்களுக்கு தெரியாது, அப்படி தானே? நம்ம மறைச்சி வச்சு கொண்டு போவோம். கேட்டால் என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து கொடுப்போம். அப்போ அந்த ஆண்டி வந்து எனக்கும் 2 பிஸ்கட் கொடுத்தோன்னே எனக்கு சிரிச்சுக்கிட்டே நான் வாங்கினேன். அப்போ நம்முடைய உலக பிரகாரமான தாய் நம்முடைய பிள்ளைக்கு என்ன வேணும், எந்த நேரத்தில் கேட்குன்னு சொல்லி
நம்ம திட்டமிட்டு நாம் தீர்மானித்து நம்ம என்ன பண்றோம், எல்லா பொருள், வாட்டர் கேனு, தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். அப்போ கர்த்தருக்கு அதினதின் காலத்திலே நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை தேவன் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். ஒரு உலக பிரகாரமான தாயாய் தகப்பனாய் இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி நாம் செய்வோமானால் எந்த நேரத்தில் நமக்கு பிள்ளைக்கு வயிறு பசிக்கும், வயிறே பசிக்க கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்றோம், ஸ்நாக்ஸ் கொடுத்து நம்ம கொடுக்கிறோம். நான் தேவன் எல்லாவற்றுக்கு மேலானவர், அனுதினமும் நம்மை போஷித்து நம்மை வழிநடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு புதிய புதிய கிருபைகளால் கர்த்தர் நம்மை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.